திருமணங்கள் பொதுவா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அப்படி இல்லனா குழந்தை திருமணம் செய்து கொண்ட குட்டி பெண் கர்ப்பிணியா மாறி மருத்துவமனைக்கு வரும்போதுதான் குழந்தை திருமணம் நடந்திருக்கிறதே தெரிய வருது. மத்தபடி குழந்தை திருமணங்கள் உரிய நேரத்துல தடுத்து நிறுத்தப்படுறது குறைவு. குழந்தை திருமணம் நடந்தது உறுதியாகிட்டா குற்றவாளி மீது போக்சோ குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுது. பாதிக்கப்பட்ட சிறுமி காப்பகத்துக்கு அனுப்பப்படுறா. பின்னாடி உரிய ஆலோசனைக்கு அப்புறமா பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்படுறா. திமுக அரசு 2022ஆம் ஆண்டு அதிக ஆரவாரத்தோடு கொண்டு வந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகள்ல உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு பட்டம், பட்டயம், ITI அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு படிப்பை முடிக்கிற வரைக்கும் அரசு நிதியுதவி வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலத்துல புதுமை பெண் திட்டமா அப்படின்னு இந்த திட்டம் வந்த புதுசுல சமூக ஆர்வலர்கள் சிலர் கேள்வி கேட்டாலும் புதுமை பெண் திட்டம் குழந்தைகள் திருமணத்தை நிறுத்திடும் அப்படின்னு சிலர் கனவு கண்டாங்க. ஆனா புதுமை பெண் திட்டத்தையும் போக்சோ சட்டத்தையும் சட்டை செய்யாம குழந்தை திருமணங்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அது குறைறதா தெரியல. சரி, திமுக அரசு என்ன செய்யுது? அது வழக்கம் போல கைய பிசைஞ்சுகிட்டு இருக்கு.